கேது பகவான் சொல்லிட்டாவே தேவ குணம் தாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டாவே மனுஷன் குணம் தாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னா ராட்சச குணம். இந்த மேச ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சிறு வயசுலேயே ஒரு 5 வயசுலேயே நீங்க இறந்த ஜாதகமும் கூட. மேச ராசியில உள்ள பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அந்த அஸ்திவாரத்துடைய தன்மை உடையவங்க தான் மேசராசி பெண்கள். ஆனா மேசராசியில உள்ள பெண்களுடைய வீட்டுல சுபகாரியங்கள், திருமணங்கள், குழந்தை குட்டிகள், காரு, வண்டி, பங்களா வாங்குறதுக்கான வாய்ப்பு இனி வருங்காலத்துல இருக்கு. ஆனா நீங்க ஏமாறுவீங்க. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும். 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒண்ணு கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. மேசராசி. மேசராசிக்கு அதிபதி அதி தேவத செவ்வாய் பகவான். இந்த மேச ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். கேது பகவான் சொல்லிட்டாவே தேவ குணம் தாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டாவே மனுஷன் குணம் தாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னா ராட்சச குணம். அப்ப மனிதன், தேவன், ராட்சசன்
மூணு பேருமே இந்த செவ்வாய்க்கு அதிபதியான வீட்டில் இருக்கிறாங்க. கேது இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, சூரியன் பகவானும் இருக்கிறாங்க. பொதுவாகவே ஞானங்கள் நிறைஞ்ச தெய்வ பலன் நிறைஞ்ச ராசி யாருன்னு கேட்டா சூரியன் சொல்லக்கூடிய சூரிய அமைப்பு உடைய இந்த செவ்வாய் அனுகிரகம் உடைய மேச ராசி தாங்க. சிறு வயசுலேயே ஒரு 5 வயசுலேயே நீங்க இறந்த ஜாதகமும் கூட உங்களுடைய அம்மாவுடைய அம்மா செஞ்ச புண்ணியம் நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதோட சின்ன வயசுலயே உங்களுக்கு சுக்கிரன் வந்துட்டு போயிடும். சிறு வயசுலயே யோகங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வந்துட்டு போயிடும். நீங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க, அன்புக்கு பண்புக்கு அனுசரணையானவங்க. அதிகாரத்துக்கு உங்ககிட்ட எந்த வேலையுமே நடக்காது. கலைநயம் மிக்கக்கூடிய கலைத்துறையோ ஞானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மையோ அதிகார தோரணையான ஒரு பேச்சும் கனிவும் கண்டிப்பும் நிறைஞ்ச ஜாதகம் இந்த மேசராசி பெண்கள். சிறு வயசுலயே சுக்கிர பகவான் வந்திருக்கிறதுனால அழகுல சிறந்து விளங்கக்கூடியவங்க பெண்கள், மேசராசிக்கார பெண்கள். சின்ன வயசுலயே படிப்பு, அறிவு, ஞானம், தெளிவான கல்வி, தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனுக்கு உழைச்சு கொடுத்து நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைன்னு சொல்லக்கூடிய ஆசைகள், ஆதங்கங்களோட இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மேசராசி பெண்கள். ஆனா 23 ஏன் 17 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். காதல் திருமணமா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல காதலிச்சு ஏமாந்து வேற திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த டீனேஜ்ல உங்களுக்கு இருக்கு. இந்த டீனேஜ்ல நீங்க காதல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை 0 ஆயிடும். உங்களுடைய தேவைகள், ஆசைகள் எதுவுமே பூர்த்தி ஆகாது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அனுகிரகத்தோட திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு 25, 27க்கு மேல கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தாங்க டாக்டர், நீங்க தாங்க ஒரு கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடியவங்க. உயர்ந்த வேலையில மேன்மை அடையக்கூடிய தன்மையும் நீங்க தான். ஆனா சிறு வயசுலயே கல்யாணம் நடந்த உடனே சீக்கிரத்திலேயே குழந்தை குட்டி பெற்றுருவீங்க. குழந்தை பாக்கியெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்ப அந்த குழந்தைகளை 23, 25 வயசுலயே பெற்று அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்குறதுக்கே உங்க ஆயுசு ஒரு பக்கம் பாதி நீங்க அர்ப்பணிக்கணும். ஆனா மேச ராசியில உள்ள பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அந்த அஸ்திவாரத்துடைய தன்மை உடையவங்க தான் மேசராசி பெண்கள். தன்னுடைய கணவனுக்கு உண்ண உணங்க உறைவிடத்துக்கு கல்லு மண்ணு சுமந்தாது, கஷ்டப்பட்டாது தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் வாழ வழி வைக்கிறதுக்கு அந்த காலத்துல கல்லு மண்ணு சுமப்பாங்க. இந்த காலத்துல பேகை தூக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி புண்ணியவதி மேசராசியில உள்ள பெண்கள். பொதுவா மேசராசியில உள்ள பெண்கள் பாதி பேர் ஜுவல்லரி கடை, துணிக்கடை, ஸ்டோர்ஸு, ஏதாவது ஒரு ஷோரூம்ஸ்ல ஏசி காத்து கீழே வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனா மேசராசி பெண்கள் 23, 25 வயசுக்கு மேல உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. மாமியார் வாந்தியே எடுத்தாலும் அள்ளி போட கூட நீங்க தயங்க மாட்டீங்க. ஆனா உங்க ஜாதகத்துடைய தன்மை மாமியாருக்கு உங்களுக்கும் ஆவாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல கல்யாணம் காட்சி நடந்த உடனே ஒரு 30 வயசு 35 வயசுல தனி குடுத்தனம் போகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்கார தனியா கொண்டு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள நீங்க பெரிய ஆளா ஆகலன்னா சம்பாரிச்சு உங்க வீட்டுக்கார தன்னுடைய அமைப்புல வச்சு வீடு, வாசல், தோட்டம், துறவங்கள் கெட்டி தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவை கொடுத்து ஞானத்தை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்,
ஆதங்கங்கள் மேசராசிக்குள்ள பெண்களுக்கு இருக்கும். பாசத்துக்கு அதிபதியானவங்க மேசராசி பெண்கள். தன்னுடைய குழந்தைகளுடைய பசிக்கு போக்குறதுக்கு நீங்க தான் மேன்மை அடைவீங்க. சாப்பாடெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிச்சு கூட நீங்க வளர்ந்துக்குவீங்க. ஆனா மேசராசியில உள்ள பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேல தனி அக்கறை இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்கள் மேல அக்கறை நிறைய இருக்கும். அந்த பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கக்கூடிய தன்மைக்கு நீங்க ஆள்படுவீங்க. யாராவது எவராது உங்க கணவனையோ உங்க பிள்ளைங்களையோ தொலை பண்ணாங்கன்னா வம்பு தும்பு சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை கூட நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க அவப்பேரு அவமானம் 18 வயசுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அப்ப தாயி தகப்பன், மேச ராசிக்காரர்களுடைய தாயி தகப்பன் 25 வயசு வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை மூலாதாரத்தை முதலீட பெண்கள் படிக்கணும். என் மேசராசி பெண்ணு படிக்கணும், அவ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்கிட்டு கடனை உடனே வாங்கியாது அவங்கள படிக்க வைப்பீங்க. ஆனா படிக்கிற இன்டென்ஷன்ல தெளிவான அமைப்புல இருக்கிற குழந்தைங்க காதல்னு சொல்லக்கூடிய அமைப்புல இல்லாம படிச்சு உயர்ந்த நிலைமைக்கு வந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய தன்மை மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஒரு 35-45 வயசுக்குள்ள உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ, உங்க குடும்பத்துடைய தன்மை, மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனா 35 வயசுல-45 வயசுக்கு மேல உடல் நல குறைவு உங்களுக்கு ஏற்படும். உங்க உடம்பு மேல நீங்க கேர் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு தெளிவான அமைப்புல கேர் பண்ணா உங்களுக்கு பணம் விரயம் ஆகாது, நோய்க்கு விரயம் ஆகாது, யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இப்படியாம்பட்ட தன்மை 55 வயசு வரைக்கும் உங்க ராசியில இருக்கத்தான் செய்யும். ஆனா பணத்தை கணவனுக்கு மீறி கணவனோட அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்லி உங்க நகநட்டை யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா, இல்ல உங்க நகநட்டை வச்சு நீ வட்டிக்கு வாசி செய்யணும்னு கேட்டா மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் நேரம் சரியில்லை. ஆனா மேசராசியில உள்ள பெண்களுடைய வீட்டுல சுபகாரியங்கள், திருமணங்கள், குழந்தை குட்டிகள், காரு வண்டி பங்களா வாங்குறதுக்கான வாய்ப்பு இனி வருங்காலத்துல இருக்கு. ஆனா நீங்க ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்தை தெளிவு பண்றதுக்காகத்தான், அதுல ஈக்குவலேஷன் பண்றதுக்கு வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மேசராசிக்காரங்க. 1 கிலோ முழுநெல்லிக்காய் செவ்வாய்க்கிழமை வாங்குங்க. சாயந்தரமா வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி ஆளுக்கு ஒண்ணு கொடுங்க. உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி 2025 வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. அதாவது உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண். ஒரு பெண் என்பவள் இந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்லாம் பாடல்ல சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஒரு ஆணுக்கு நாங்கள் இளைத்தவர்களோ அல்லது சளைத்தவர்களோ அல்ல குறைந்தவர்களோ இல்லை. பொதுவாகவே இவர்கள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைக்கணும் அப்படின்னாலும் இவர்கள் அடமானம் வைத்து விடுவார்கள். இவங்களை நல்லா பேச விட்டு உச்சத்துக்கு கொண்டு போய் எதிராளி நிப்பாட்டி விடுவார். நிப்பாட்டிட்டு பாத்தியா எப்படி கோபப்படுறா பாத்தியா, மூக்குக்கு மேல கோபம் வருது பாத்தியா, இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. காதலனுக்கு இவர்கள் மரியாதை கொடுப்பதில்லை. முடிந்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கணும் அப்படின்னு தான் இவர்கள் பார்ப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கட்டுப்பாட்டை மீறி போனால் இவர்கள் அந்த இடத்தில் காதலனை வெறுப்பார்கள், ஆனால் காதலை வெறுக்க மாட்டார்கள். அந்த மேனேஜரோ இல்ல கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரோ ஏதாவது தவறுதலாக நடக்க
பார்க்கணும், அதன் மூலம் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னா தனியா கூப்பிட்டு இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்லேயே பலார்னு 2 அறை அவருடைய முகத்தில் அடித்து விட்டு, எனக்கு நீயும் வேணாம் உன் வேலையும் வேணான்னு ஐடி கார்டை அந்த இடத்திலேயே தூக்கி போட்டு பிறகு வெளியில வந்து ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை ஒரு டிஃபன் கடை வைத்தோ தங்களது வாழ்வை நடத்தி செல்வார்கள். அந்த கடனிலிருந்து இவர்கள் மீண்டு வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. இருந்தாலும் அந்த இடங்களில் கூட இவர்கள் குறுக்கு வழிகளுக்கு போகாமல் பெரும்பாலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் தங்களது கடன்களை அடைப்பார்கள். வணக்கம். இந்த பதிவில் பொதுவாக பெண்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, அவர்கள் எங்கே தங்களை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கும் போன்ற விவரங்களை காணப்போகிறோம். முதலில் மேஷராசி பெண்கள், அதாவது இந்த மேஷராசி சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மேஷராசி தாய்மார்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மேஷராசி பெண் போன்றவர்கள், அதாவது என்னுடைய பெண் போன்றவர்கள், அதுக்குண்டான வயது கொத்த நபர்களை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு முதல் ராசியாக வருகிறது. இது ஒரு ஆண் ராசி, அக்னி தத்துவம், அதாவது நெருப்பு ராசின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ நெருப்பு அப்படிங்கும் பொழுது இது ஒரு ஃபயர் பிராண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ராசியாதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 4ஆம் வீட்டில் செவ்வாய் என்பவர் நீசமடைகிறார். இப்போ பொதுவாகவே இந்த மேஷராசி பெண்கள்லாம் பார்த்தோம்னாவே நம்ம ரொம்பவும் போல்டா, ஓரளவுக்கு இந்த ரஃப் அண்ட் டஃப் அப்படி தோற்றம் அப்படிங்கிற அளவுக்கு கூட நாம் இவர்களை சொல்ல முடியும். அதாவது உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண். ஒரு பெண் என்பவள் இந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்லாம் பாடல்ல சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஒரு ஆணுக்கு நாங்கள் இளைத்தவர்களோ அல்லது சளைத்தவர்களோ அல்ல குறைந்தவர்களோ இல்லை. நீங்க பைக் ஓட்டுறீங்களா, நாங்களும் பைக் ஓட்டுவோம். நீங்க ஃப்ளைட் ஓட்டுறீங்களா, நாங்களும் ஃப்ளைட் ஓட்டுவோம். நீங்க மட்டும்தான் ஜிம்முக்கு போவீங்களா, நீங்க 6 பேக் பண்ணினா நாங்க 12 பேக் கூட பண்ணுவதற்கு தயார் என்பதை வெறும் வார்த்தைகளில் மட்டும் சொல்லாமல் அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். அதாவது தோற்றத்தில் தான் அந்த பெண் என்பவள் ஒரு பெண். அதாவது ஒரு மேஷராசி பெண்ணோட அம்மாவே என்கிட்ட சொல்றாங்க, தம்பி இது ஒரு ஆம்பளை தம்பி, ஆம்பளை போடுற மாதிரியே இந்த பாப்பா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்குது, டிஷர்ட் போட்டுக்குது, பைக்கை போட்டுக்குது, ஹெல்மெட்டை கழட்டி விட்டாதான் அது பொண்ணுங்கிறதே 4 பேருக்கு தெரிய வருது. ராத்திரி ஏர்போர்ட்டுக்கு வரணுமா, ஏர்போர்ட்டுக்கு வருது. பாதி ராத்திரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணுமா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது. கேட்டா செம்மடம், நாணம், பயிர்ப்பெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு அந்த காலத்துக்கு நல்லா இருக்கும். இந்த காலத்துக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுபடுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான்ப்பா என் பாப்பா என்கிட்ட சொல்லுது. இதுக்கு சுந்தரின்னு நான் பேர் வச்சதுக்கு சுந்தரன் அப்படின்னு கூட நான் பேர் வச்சிருக்கலாங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு ஆணாகவே செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிடுக்கு, ஒரு கம்பீரம், ஒரு தோற்றம், ஒரு 4 பசங்களுக்கு நடுவுல ஏ வாடா ஏ போடா அப்படின்னு ஒரு விரசம்லாம் இல்லாமல் ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு சுபாவம் எல்லாம் பொதுவாகவே இந்த மேஷராசி பெண்களிடம் காணப்படும். இவர்களுக்கு ஒரு சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே பேச தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக்கு தான், போல்டு டாக்கு தான். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி தான் பேச தெரியும். ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காக அப்படியே ரொம்ப சோப்பு போட்டு பேசுவது, ரொம்ப வழிஞ்சு பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே நாம் இவர்களிடம் பார்க்க முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள்தான். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்பது, அதாவது மற்றவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில்
போய் அந்த விஷயத்தை செய்து முடித்து வந்துவிட்டு நான் இதனை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பற்றி எடுத்துக்கொள்ளலாம். ரொம்பவும் எஃபிஷியண்டாக, டைனமிக்காக, ஒரு லீடர்ஷிப்பாக தன்னையும் பார்த்து கொள்வது, சில இடங்கள்ல குடும்பத்துல ஆண் குழந்தை இல்லைன்னா பையனாகவும் இருந்து செயல்படுவது, தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளையும் கூட வழி நடத்துவது, ஒரு அட்மின் பவர். ஒரு அப்பாக்கோ ஒரு அம்மாக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா தானே ஒரு பெற்றோராகவும் இருந்து சில சமயங்கள்ல தம்பி தங்கைகளை வழி நடத்துவதற்காக நிறைய ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா திருமணமே செய்யாமல் வாழ்க்கையை தியாகம் செய்த நபர்கள் எல்லாம் கூட நான் இந்த மேஷராசி பெண்களில் பார்த்திருக்கிறேன். இவர்கள்ட்ட மட்டும் போய் யாராவது ஒரு விஷயம் ஒன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஒரே வார்த்தையை அவர்கள் மோட்டிவேஷனாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனா இவர்கள்ட்ட போய் இது யாராலையும் முடியாது, ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொன்னா அதனை அவர்கள் இன்ஸ்பைரேஷனாக எடுத்துக்கொள்வார்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்ட பிறகு வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் will also become possible for them. மற்றவர்களால் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக இவர்கள் அந்த வேலையை செய்து முடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்பவும் ஸ்பீடாக காலில் சுடுதண்ணி ஊத்துனது போல் மிகவும் வேகமாக அந்த விஷயத்தை இவர்கள் முடிப்பார்கள். இவர்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் நீசம். பொதுவாகவே இவர்கள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைக்கணும் அப்படின்னாலும் இவர்கள் அடமானம் வைத்து விடுவார்கள். இவர்கள் பொதுவாகவே இவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஏமாந்து போகிறார்கள். அதிலும் பார்த்தோம்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் இவர்கள் கொஞ்சம் நூதனமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகிறது. இதற்கு காரணம் ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீசம். அப்போ சில இடங்கள்ல இவர்கள் கொஞ்சம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறந்த வீட்டில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிறைய விஷயங்கள் தடைபடுகிறது. ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே தங்கள் காலிலே தான் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள். யாரையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்மை வேண்டுமானால் மற்றவர் எதிர்பார்த்து இருக்கட்டும், ஆனால் நாம் யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி பெரும்பாலும் இவர்கள் ஒரு வேலையிலேயோ இல்லைன்னா ஒரு சொந்த வியாபாரத்திலேயோ, அது ஒரு சின்ன ஒரு ஆட்டோ ஓட்டுற வேலையாக கூட இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு டிஃபன் கடை வைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் தாங்களே அங்கே முன்னின்று அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது அப்படிங்கிறது கொஞ்சம் இவர்களிடம் குறைவாகத்தான் காணப்படும். ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஃபயர் பிராண்டு தான். இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகாதது இவர்களுக்கு ஒரு மைனஸா அப்படின்னா நிறைய இடங்கள் அது பிளஸ்ஸாகவும் வரும். ஏன் அப்படின்னா இது நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசி தத்துவம் என்ன பண்ணோம்னா, ஒரு இடத்துல ஒரு தப்பு, ஒரு நெகட்டிவ், ஏதாவது ஒரு விஷயம் ராங் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இவர்கள் அந்த இடத்தில் எகிறுவார்கள். அதாவது அந்த இடத்தில் குரலை உயர்த்துவார்கள். இது இவர்களுக்காகத்தான் உயர்த்துகிறார்கள்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இவர்கள் இவரை நம்பி இருக்கக்கூடியவர் இல்லைன்னா இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பார்கள். பிறகு அந்த யாருக்காக இவர்கள் குரல் கொடுத்தார்களோ அவர்களே ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் இவர்கள் அந்த இடத்தில் வில்லனாகி விடுவார்கள். இது இந்த ஃபேமிலி லைஃப்ல என்ன ஆகும் பார்த்தோம்னா, திருமணம் ஆன பிறகு ஏதாவது ஒரு இடத்துல இவங்க இந்த மாதிரி ட்ரிகர் ஆகும் பொழுது இவங்களை அப்படியே அந்த ஒரு டென்ஷனை ஜாஸ்தி பண்ணி இவங்களை நல்லா பேச விட்டு உச்சத்துக்கு கொண்டு போய் எதிராளி நிப்பாட்டி விடுவார். நிப்பாட்டிட்டு பாத்தியா எப்படி கோபப்படுறா பாத்தியா, மூக்குக்கு மேல கோபம் வருது பாத்தியா,
இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. இவ்வளவு தூரம் கோபப்படக்கூடிய ஒரு பெண்ணுடன் வாழ முடியாதுன்னு நான் முதல்லயே சொன்னேனே, நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவர்களை நிறைய பேர் நிறைய இடங்களில் மட்டம் தட்டுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த திருமண வாழ்வில் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் மீறி குழந்தைகளுக்காக சில பேர் பல்லை கடித்து கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார்கள். பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குடும்பம் நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனாலும் அந்த இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவுக்கு இவங்கள் லேசாக வரமாட்டார்கள். முடிந்தவரை மாமியாருக்கோ மாமனாருக்கோ நாத்தனாருக்கோ என்ன அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு தங்களால் முடிந்த வரைக்கும் இவர்கள் எல்லா வேலைகளையும் செய்வார்கள். கடைசியில ரொம்பவும் நம்ம சுயமரியாதையையும் நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுத்து போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் எக்ஸ்ட்ரீமாக இவர்கள் அந்த குடும்பத்தை விட்டு குழந்தைகளுடன் வாழ்கிறார்கள். அதற்கப்புறம் எதையாவது ஒன்று பண்ணி முடிந்தவரை தங்களது பிறந்த வீட்டை பெற்றோரை கூட இவர்கள் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை. காதல் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் காதலுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், அன்புக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். காதலனுக்கு இவர்கள் மரியாதை கொடுப்பதில்லை. முடிந்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கணும் அப்படின்னு தான் இவர்கள் பார்ப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கட்டுப்பாட்டை மீறி போனால் இவர்கள் அந்த இடத்தில் காதலனை வெறுப்பார்கள், ஆனால் காதலை வெறுக்க மாட்டார்கள். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர் வரலையோ அப்படின்னு இவர்கள் காத்திருப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்கள்ட்ட போய் ஒரு 6 பேக் காமிக்கிறதோ இல்ல ஒரு ஸ்டைல் காமிக்கிறது, ஒரு பெரிய காரை கொண்டு நிப்பாட்டுறது, ஒரு பெரிய பைக்ல கூட்டிட்டு போறது, இல்ல ஒரு ஃபாரின் டூர் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்து நாம் இவர்களை ஒரு இது பண்ண முடியாது, இவர்களை அட்ராக்ஷன் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா these people are born leaders. எந்த ஒரு இடத்திலும் இவர்கள் தங்களது கட்டுக்குள் தான் அனைவரும் இருக்க வேண்டும். இவர்கள் தான் உயரத்தில் உச்சத்தில் மற்றவரை அதுவும் நல்வழிப்படுத்த வேண்டும், குறுக்கு வழிகளை விரும்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள். ஒரு ஆபீஸ்ல ஒரு பொண்ணு, மேஷராசி பொண்ணு, ஒரு சிஸ்டர் வேலை பார்க்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த மேனேஜரோ இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரோ ஏதாவது தவறுதலாக நடக்கணும், அதன் மூலம் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னா தனியா கூப்பிட்டு இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்லேயே பலார்னு 2 அறை அவருடைய முகத்தில் அடித்து விட்டு, எனக்கு நீயும் வேணாம் உன் வேலையும் வேணான்னு ஐடி கார்டை அந்த இடத்திலேயே தூக்கி போட்டு பிறகு வெளியில ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை ஒரு டிஃபன் கடை வைத்தோ தங்களது வாழ்வை நடத்தி செல்வார்கள். இவர்கள் பொதுவாகவே அம்மாவை விட அப்பா மேல் அதிக பாசம் இவர்கள் வைப்பார்கள். சிலர் அந்த பாசத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்துவார்கள். ஆனா பின்னாளில் அப்பாக்கள் பொதுவாகவே என்ன சொல்வார்கள் அப்படின்னா, இந்த புள்ளதான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனது அப்பாக்கும், அதாவது திருமணமாகி ஒருவேளை இவர்கள் புகுந்த வீட்டுக்குள் போனாலும் தங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தங்களது பெற்றோர்களையும் இவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா சின்சியர், டெடிகேஷன், கமிட்டட். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டால் இறுதி வரை அந்த விஷயத்தில் போராடுவது, தங்களது காலில் தாங்களே நிற்பது, ரொம்பவும் பிராக்டிக்கலாக நடந்து கொள்வது. நான் ஏற்கனவே சொன்னது போல் சில நேரங்களில் இவர்கள் பழி வாங்குவது அப்படின்னா டிட் ஃபார் டேட் அல்லது ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்மை ஒருத்தர் அவமானப்படுத்தும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்புக்கு உள்ளானோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவில்லை. அவர் அதனை உணர்ந்தால் மட்டும்தான் இதை போன்ற ஒரு பாதிப்பை அவர் இனி மற்றவருக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிறதை நாசுக்காக இல்லைன்னா சில நேரங்களில் பகிரங்கமாகவும் இவர்கள் செய்து விடுவார்கள்.
ஒரு குங்ஃபு போடுறதுனாலும் இவர்கள் ரெடி, ஒரு கிக் பாக்ஸிங் போடணும் அப்படிங்கிறதுனாலும் இவர்கள் ரெடி. நடு வயதில் நிறைய மேஷராசி பெண்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதுவும் குறிப்பா இந்த திருமண வாழ்வுல என்ன ஆகுதுன்னா, நிறைய கடன் சுமைகள்ல இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா இவர்களுக்கு 6ஆம் அதிபதி புதன். அப்போ அந்த புதன் என்ன பண்ணுது அப்படின்னா, நூதனமான புத்திசாலித்தனமான வார்த்தைகளை இவர்களிடம் கொடுத்து அந்த புத்திசாலித்தனத்தை இவர்கள் கிரகித்துக் கொள்வதற்குள் இவர்கள் மேல் ஒரு பெரிய கடன் அப்படிங்கிறது விழுந்து விடுகிறது. அந்த கடனிலிருந்து இவர்கள் மீண்டு வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. இருந்தாலும் அந்த இடங்களில் கூட இவர்கள் குறுக்கு வழிகளுக்கு போகாமல் பெரும்பாலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் தங்களது கடன்களை அடைப்பார்கள். சிலருக்கு இந்த இடத்துல ஏன் அப்படின்னா, புதன் உச்சமாகக்கூடிய அதே வீட்டில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்வில் கூட ஒரு பிளவு என்பது ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இந்த இடத்தில் ஏற்படுகிறது. இருந்தாலும் தங்களது குழந்தைகளை விட்டு கொடுக்காமல் இவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். அந்த புத்திரஸ்தானாதிபதி சூரியன் இங்க ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா அதிகமாக டென்ஷன் அடையக்கூடியது இந்த மேஷராசி பெண் தான். அந்த சூரியனுக்கு இந்த 9ஆம் வீடு என்பது பாதகஸ்தானமாக வருகிறது. இதனால சில நேரங்கள்ல பின்வாழ்வில் இவர்களது குழந்தைகளும் கூட சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்ளாமல் இவர்களை காயப்படுத்துகிறார்கள் வார்த்தைகளால். அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு திருமணமான, அதாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணமான பிறகு. ஏன் அப்படின்னா, அந்த சூரியனுக்கு 7ஆம் அதிபதி சனி மேஷத்தில் நீசம் அடைகிறது. அப்போ சூரியனுக்கு 7 சனிங்கிறது சூரியனுக்கு, அதாவது சிம்மத்துக்கு லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய கும்பத்தின் அதிபதி இந்த இடத்தில் மேஷத்தில் நீசம் அடைகிறது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனித்து உன்னிப்பாக பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஒரு சில மேஷராசிக்காரர்கள் படிப்பை தவறவிட்டால் கூட ஒரு போராடக்கூடிய அமைப்பு, கடுமையாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு என்பதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் பிரமாதமாக வெற்றி பெறுவார்கள். தங்களது சொந்த வீட்டில் சில நேரத்தில் சகோதரர்கள், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இவர்கள் ஏமாந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. 12ஆம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கிரன் உச்சம். அதனால திருமண வாழ்வை இவர்கள் நல்லபடியாக நடத்தி செல்லும் பொழுதும் கூட நிறைய இவர்கள் செலவு, பணம், விரயம் எல்லாம் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ ஒரு மேஷராசி பெண் உங்களுக்கு ஒரு பெண்ணாகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது ஒரு சிஸ்டராகவோ அல்லது ஒரு அம்மாவாகவோ வரும் பொழுது, ஒரு கமாண்டோ, ஒரு இராணுவம், ஒரு பெரிய ஒரு பட்டாலியன் உங்களுடன் இருப்பதாக, உங்களை பாதுகாத்து உங்களை நல்வழிப்படுத்துவதாக, உங்களுக்கு ஒரு புரொடெக்டராக செயல்படுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் டெஸ்ட்ராய் செய்துவிடக்கூடாது. அவர்கள், அதாவது மனம் புண்படும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது. அவர்கள் குறிப்பா கொஞ்சம் கோபப்படுவார்கள், டென்ஷன் ஆவார்கள். ஒரு இடத்துல நம்ம கோபப்படக்கூடிய இடத்தில் தான் நமக்கு குணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் சைலண்டா இருந்து அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க குழந்தை போல் மாறி விடுவார்கள். அந்த இடத்துல இல்லப்பா, இல்லடா, நீ இப்படிலாம் கோபப்படக்கூடாது, இந்த மாதிரி பேசுனா உனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் போயிடும், கொஞ்சம் நீ அமைதியா ஹேண்டில் பண்ணு, வீட்டில் நம்ம இதை விட்டு கொடுத்து போவோம், வெளிநபர்களுடன் பழகும் பொழுது இவ்வளவு தூரம் பேசும் பொழுது நீ கொஞ்சம் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, யோகா பண்ணு, தியானம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, இப்படி எல்லாம் நீங்கள் அவர்களை நல்ல முறையில் வழி நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய அசட், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு நம்ம இந்த மேஷராசிக்காரர்
பெண்களை, மேஷராசி சகோதரிகளை சொல்லலாம். இவர்கள் தங்களை மேலும் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு என்ன பண்ணலாம், மைண்டை கம்போஸ் பண்றதுக்கு மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ சஃபயர் ஸ்டோனை அணிந்து கொள்ளலாம். உடல் உபாதைகள் இவர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், நர்வ்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் நடு வயதுக்கு மேல் ஏற்படுகிறது. நிறைய இந்த நீ பெயின், லெக் பெயின் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதற்கு காரணம் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய இந்த சாட்டன் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. அப்போ ஒரு நல்ல பவளத்தை இவர்கள் மாங்கல்யத்தில் அணிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மோதிரத்தில் கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இவர்கள் குரு வழிபாடு, இவர்கள் யாரை குரு என்று நினைக்கிறார்களோ, ராகவேந்திரராக இருக்கலாம், சிவன் சம்பந்தப்பட்ட ஆதிசங்கரர், இந்த மாதிரி குரு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ராமானுஜர், இந்த மாதிரி ராகவேந்திரர், சாய்பாபா, இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, சித்தர் வழிபாடு செய்வது, இதையும் தவிர தொடர்ச்சியாக சிவன் மற்றும் முருகன் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேலும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். நிறைய மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கவர்மெண்ட்டு, மிலிட்ரி, போலீஸு, இதையும் தவிர இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும். இதுல பரணி நட்சத்திரத்துல வரக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சுக்கிரனுடைய அந்த அழகு, ஆடம்பரம், லக்ஷரி, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. மேஷத்துல அஸ்வினி உண்டு. அஸ்வினினாலே ஞானம். பரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சுக்கிரன் அட்ராக்ஷன். அதே மாதிரி இங்க சூரியனுடைய கிருத்திகை, அது அறிவு, அட்மின். அப்போ ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஞானம், ஒரு அட்மின் பவர், இது அறிவுத்திறன், இது மூன்றும் கலந்ததுதான் இந்த மேஷராசியின் கலவை. இந்த மேஷராசி பெண்களை நீங்கள் பக்குவமாக வழி நடத்தினால் கண்டிப்பாக அவர்கள் மேன்மை பெற முடியும். நீங்களும் இந்த பதிவை உங்களது சொந்தக்காரர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, இல்லை உங்களது நண்பர்களுக்கோ மேஷராசி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.